ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம குரு பெயர்ச்சி, அதிசார குரு பெயர்ச்சி நமக்கு நடக்க போகுது. அந்த குரு பெயர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப மேச ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன பலன் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேச ராசிக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப அற்புதம். அதாவது குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகுது. அதிசார குரு பயிற்சி அதனுடைய கடகத்தை வைத்து நம்ம ஒவ்வொரு ராசியும் வச்சு பார்க்க போறோம். இப்போ கடகத்தில் இருப்பதினால் மேச ராசிக்காரர்களுக்கு என்னலாம்னா, கொஞ்சம் தாயால் நன்மை ஏற்படும். அப்புறம் உங்களுடைய மொழிப்பற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மொழிப்பற்று அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த அதிசார குரு பயிற்சி எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் அது சொல்லணும். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதியோட முடியுது. 3ஆம் தேதியிலிருந்து அது மிதுனத்துக்கு திரும்ப வந்துடும். இந்த நாட்களில் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. அதாவது எல்லா விதமான சுகங்களையும் அணிவிக்கக்கூடிய ராசியாக அமையுது. அதுபோல் தொழில் தொடங்குபவர்களுக்கு லாபத்தை உருவாக்கக்கூடிய மிக அற்புத ஒரு விஷயங்களும் நடக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த அதிசார குரு பயிற்சியில் இந்த சனி பயிற்சியும் நமக்கு வக்கரம் பெற்று கும்பத்தில் இருப்பதினால் உங்களுக்கு சில விஷயங்கள் ரகசியங்கள் வெளியே வருவது போல் இருக்கும். சில ரகசியங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் பேச்சுகள் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கும் சுக பொருட்கள் வாங்குவதற்கும் இந்த 1.5 மாச காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. எதையாச்சும் ஒரு வீடு கட்டி பால் காய்க்கிறது, இல்லாட்ட ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவது, அப்புறம் வாகனங்கள் 2 வீலரோ 4 வீலரோ அந்த மாதிரி வாங்குவது உங்களுக்கு இந்த நாட்களில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பூர்வீக இடத்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அதெல்லாம் போக நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன செயல்கள் பண்ணும்னா, கடன் சார்ந்த விஷயத்தை யோசிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கடன் சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்டோ இல்லாட்ட பப்ளிக்கா வெளியில தெரிகிற மாதிரி அந்த விஷயங்கள் ஒண்ணு ஆக்டிவேட் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அது போக இந்த குரு பயிற்சினால் பதவி உயர்வு தேவைப்படுறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கோபத்தினுடைய அளவு குறையப்படும். நல்ல சிந்தித்து செயல்படுபவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. அதே போல் வயது மூத்த பெண்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வயது முதிர்ந்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதெல்லாம் போக உங்களுக்கு வேற என்னதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மறைமுக உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதே சொல் வயது முதிர்ந்தவர்களுடைய நோய் அது அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த நோயினால் அவங்க வயது முதிர்ந்தவர்கள் நோயினால் தாக்கப்படுவதனால் அவங்க மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மேச ராசிகளுக்கு இருக்குது. இந்த சின்ன சின்ன நெகட்டிவ்கள் நீங்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடன் சார்ந்த விஷயம் வெளியில தெரிகிற மாதிரி கடனுக்கு கேட்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போக்குவதற்கு என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே சிறு சிறு தகராறுகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், லட்சுமி பூஜை வழிபாடுகள் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மட்டும் இல்லாமல் ஏன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் ஏற்பதுன்னா மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்புறம் ஒரு அம்மன் வழிபாடு, நீர்நிலையில் இருக்கும் அம்மன் வழிபாடு எடுப்பது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால நீங்க அபிராமி அந்ததி படிப்பது, இல்லாட்ட கேட்பது, இது உங்களுக்கு சிறந்த ஒரு வெற்றிகளுக்கான பாதையை கொடுக்குமதாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க அதிகமான உடைகள் உடுத்துவது பாத்தீங்கன்னா, வெள்ளை நிற உடைகளை உடுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் சமாதான நிலைக்கு ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். அதனால குரு பெயர்ச்சி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு மிக அற்புத மாற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் மட்டுமில்லாமல் நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு நன்மதிப்பு உருவாகும். சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடியதாக இருப்பதனால் ஒரே ஒரு சின்ன கணவன் மனைவிட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதையும் நீங்க சரி பண்ணிடலாம். மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைங்க ஏதோ வெறுமையா தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்.
அதிக பணம் விரயம் பண்ற மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் லட்சுமி வழிபாடு பண்ண சொன்னேன். அதே போல் பெண் தெய்வ வழிபாடும் இங்கு மிக முக்கியமானது. ஏன்னா சிறு சிறு பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய நட்பு வட்டத்திலும் பெண்களால் கொஞ்சம் சிறு தகராறுகள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நீங்க கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடுகளை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. அதனால மேசராசிக்காரர்கள் இந்த தெய்வ வழிபாடை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அற்புதமான குரு பெயர்ச்சி பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்குது. ஆனால் கொஞ்சம் உறவு நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம், அது பெண் உறவு நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவ்வளவுதான். நீங்க அருமையான ஒரு இந்த குரு பெயர்ச்சி பலனை இந்த 1.5 மாசத்துல அனுபவிக்க போறீங்க. அது சிறப்புடன் அமைய நான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.